மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நடத்தி வரும் பாலமுருகன் என்பவர் அங்கு பயிலும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை தருவதுடன் பல பெண்களை வெளியூர்களுக்கு அழைத்துச் சென்றுள்ளதாகவும், மோகன் என்பவர் வழக்கறிஞர் சங்கமித்ரன் மற்றும் 30க்கும் மேற்பட்ட பெண்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நேற்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்துக்கு வந்து அவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்களின் உறவினர் என மாவட்ட ஆட்சியரிடம் அறிமுகப்படுத்தி பயிற்சி பள்ளி பாலமுருகன் மீது பாலியல் புகார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பாலமுருகனுக்கு ஆதரவாக சீர்காழி நகர வர்த்தக சங்கம் சார்பில் அச்சங்கத்தின் தலைவர் சுடர் கல்யாணசுந்தரம் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பாலமுருகன் மீது சுமத்தப்பட்டுள்ளது பொய் குற்றச்சாட்டு என தெரிவித்து வலியுறுத்தினர். இதுகுறித்து குற்றஞ்சாட்டப்பட்ட பாலமுருகன் கூறுகையில், சீர்காழியில் மனைப்பிரிவுகள் போடும் கோயில் இடத்தை ஏழை மக்களுக்கு பிரித்து வழங்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தால் அந்த மனைப்பிரிவு நிறுவனத்தை நடத்தி வரும் மார்க்கோனி என்பவர் தன்னை மிரட்டும் விதமாக இத்தகைய அவதூறுகளை பரப்புவதாக தெரிவித்தார். சீர்காழி நகர வர்த்தக சங்க தலைவர் சுடர் கல்யாணசுந்தரம் கூறுகையில், சங்கத்தின் உதவி தலைவர் பாலமுருகன் மீது முன்விரோதம் காரணமாக ஆட்சியர் அலுவலகத்தில் பொய்யான புகார் மனு அளித்துள்ளனர். இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வர்த்தக சங்கங்களும் இணைந்து கடையடைப்பு போராட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடத்துவோம் என்றார். மேலும் நேற்றைக்கு மனு அளிப்பதற்காக வந்த பெண்கள் தங்களை சீர்காழி நகரத்தில் உள்ள குப்பை, சாக்கடை பிரச்சினை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பதற்காகவே தங்களுக்கு ரூபாய் 500 கொடுத்து அழைத்து வந்ததாக தெரிவித்தனர். சீர்காழி நகர வர்த்தகர் சங்கத்தினுடைய தலைவர் நான் சுடர் கல்யாணசுந்தரம். சீர்காழி வர்த்தக சங்கத்தில் உதவி தலைவராக இருக்கும் பாலமுருகன் என்பவரது பெயரில் ஒரு மனுவை கலெக்டர் ஆபீஸில் கொடுத்துவிட்டு அதை விசாரித்து தீர்ப்பு உண்மைத்தன்மை என்ன என்று தெரியவில்லை. விசாரிக்காமலே அவரை பற்றி பொய்யான ஒரு தகவலை பரப்பியிருக்கிறார்கள். அதற்கு பாலமுருகனுக்கு முன்விரோதம் இருக்கிறது. அதை வைத்து இதில் ஒரு டிரைவிங் ஸ்கூல், அபி டிரைவிங் ஸ்கூல் என்று சீர்காழியில் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதற்கு உரிமையாளர் நித்யா தேவி, கவுன்சிலர் அவங்க. அவருக்கு அதுக்கு இன்ஸ்ட்ரக்டர் பாலமுருகனுடைய தம்பி. பாலமுருகன் அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு அவர் இன்ஸ்ட்ரக்டரால் பயிற்சி இப்போ கொடுக்கல. இருந்தாலும் பாலமுருகன் பயிற்சி பெற வரும் பெண்களை பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும், மேலும் அதைவிட இன்னும் கேவலமாக போய் அங்கே உள்ள விஐபிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுப்பதாக சொல்கிறார். அதாவது பெண்களை அனுப்பி அவர் தொழில் செய்வதாக ஒரு புகாரை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மோகன் என்பவரும் வக்கீல் சங்கமித்திரன் என்பவரும் 2 பேரும் இந்த பேட்டியை கொடுத்துருக்காங்க. இதை எந்த வகையில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஒரு பெட்டிஷன் கொடுத்தா பார்ட்டி கொடுக்கணும், யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கொடுக்கணும். மோகனும் சங்கமித்திரனும் கொடுக்குவதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு தூண்டுதல் யார்? சங்கமித்திரனுக்கும் மோகனுக்கும் என்ன சம்பந்தம்? பாலமுருகனை பிடிக்கவில்லை என்றால் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் ஒரு இதில் டெஸ்பாச்சில் ஒரு மனுவை கொடுத்துட்டு நீங்கள் பேட்டி கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? இது இன்றைக்கு இன்டெலிஜென்ஸ் விசாரித்து சரியான தீர்ப்பு சொல்வதாக கலெக்டர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதன் மீது நான் என்ன சொல்கிறேன்னா, பாலமுருகன் மேலே தவறு இருந்தால் பாலமுருகன் மேலே நடவடிக்கை எடுங்கள். அவர் என்னுடைய வர்த்தக சங்க துணைத் தலைவர் தான். ஆனால் அவர் மீது தப்பு இல்லை என்றால் இந்த தவறாக கூறிய சங்கமித்திரன் மேலையும் மோகன் மேலையும் உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது எங்கள் சீர்காழி வர்த்தக சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்னைக்கு சீர்காழியில் இருக்கிற வர்த்தகர்கள் அனைவரும் இன்னைக்கு பதறி போய் பயந்து போயிருக்காங்க. ஏன்னா வர்த்தகத்தில் பெரிய பெரிய நிறுவனங்களில் பெண்கள் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஓனரை பற்றி, ஒரு முதலாளியை பற்றி இவர் இந்த பொண்ணு வேலை செய்து இவர் வச்சிருக்காரு, இவருக்கு இது பண்ணுறாரு அப்படின்னு ஒரு தவறான நியூஸை சொன்னால் அவங்களுடைய நிலை என்ன? இன்றைக்கு அவர் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்கிறார். பாலமுருகன் ஒய்ஃபும் இன்றைக்கி நான் சூசைட் பண்ணிப்பேன், என்னால் தாங்க முடியல, எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறாங்கங்கிறாங்க. இதற்கு காரணம் யார்? அவர்களை கண்டறிந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் சீர்காழியில் வர்த்தகம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ பெண்களை வச்சு வேலை வாங்கிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ ஏன்னு கேட்டால் தவறாக இவர் இது மாதிரி ஒரு செய்தியை இவர் சொல்லியிருக்காரு. எந்தவித ஆதாரமும் இல்லாமல் சொன்னது மிகப்பெரிய தவறு.
இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த மயிலாடுதுறை தாலுக்காவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 33 சங்கங்கள் இருக்கிறது. எங்களுடைய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் கீழ் தலைவர் விக்ரமராஜா அவர்களுடைய தலைமைக்கின் கீழ் 33 சங்கங்கள் இருக்கிறது. மயிலாடுதுறை, சீர்காழி, கொள்ளிடம், செம்மனார் கோயில், குத்தாலம், திருமலை வாசல் போய் இது போன்ற ஒரு பெரிய நகரங்களில் 33 சங்கங்கள் இருக்கிறது. இந்த 33 சங்கங்களும் எங்களது தலைவர் விக்ரமராஜா அவர்களுடைய அனுமதியோட, அவருடைய சப்போர்ட்டோட, மேலும் மாவட்ட தலைவர் ஏடிஎஸ் அவர்கள் நவநீதம் அவர்களுடைய அனுமதியுடனும் அவருடைய ஒத்துழைப்போடும் மிகப்பெரிய கடையடைப்பு நடத்தி, இந்த மாவட்ட லெவலில் கடையடைப்பை நடத்தி சாலை மறியல் செய்வோம் என்று இந்த நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் வந்து பாலமுருகங்க. எனக்கு வந்து சொந்த ஊர் சீர்காழி. என் மனைவி பேர் வந்து நித்யாதேவி. அவங்க வந்து நகரமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அவங்க வந்து அபி டிரைவிங் ஸ்கூலுங்கிற பேரில் ஒரு நிறுவனத்தை நடத்தி வராங்க. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் பேரில் ஒரு தனிநபர் மோகன் தனிநபர் வந்து நாங்கள் வந்து என் மனைவி நடத்துகிற டிரைவிங் ஸ்கூலில் பாலியல் ரீதியாக பெண்களை துன்பப்படுத்துறதாலும் அவங்கள வந்து வெளிநபர்களுக்கு இது சப்ளை பண்ணுறதாகவும் ஒரு பொய்யான ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை கூறியிருந்தாங்க. அது இல்லாமல் நேற்று ஒரு பேட்டி கொடுக்கும்போது பாதிக்கப்பட்ட பெண்களோட உறவினர்னு சொல்லி இந்த பின்னாடி இருக்கிறவங்கள பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணாலும் அவங்க எதுக்கு வந்திருக்காங்க என்னன்னு கேட்டுங்க. பேட்டி கொடுத்தது யாருன்னா, சீர்காழியில் இந்த கோயில் இடத்தெல்லாம் இது மனைப்பிரிவாக போடுறாங்க. அதை வந்து நான் வந்து கலெக்டர் சார்கிட்ட மனுவாக கொடுத்து அந்த இடத்த வந்து ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அது ஆக்சுவலாக வந்து கலெக்டர் சார் வந்து அதை பார்த்துட்டு நகராட்சி ஆணையர் மூலயமா ஒரு ஸ்டாப்பேஜ் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதுலேருந்து என்னை மிரட்டுற விதமாக இந்த லேண்ட் கேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை வந்து மார்கோனிங்கிறவர் வச்சுருக்கார். அவர்கிட்ட வேலை செய்கிறவர் மோகன் அவர் வந்து என் மேலே தவறான அவதூறான குற்றச்சாட்டை கூறியிருக்காரு. அது சம்மந்தமாக நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்துட்டு எங்களை முறையீடுக்காக வந்தோம். அவரும் இப்போ என்ன சொன்னார், நாங்கள் 3 இன்டெலிஜென்ஸை வச்சு விசாரித்ததில் உங்கள் மேலே எந்தவித குற்றச்சாட்டும் கிடையாது, இது பொய் கம்ப்ளைண்ட்டு, நீங்கள் மேற்கொண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பார்த்து உங்களை எதை சொல்லுங்கள், பெட்டிஷன் கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்டிஷன் கொடுத்தவங்க யார் தெரியுன்னா, தருமபுர ஆதீனத்தோட ஒரிஜினல் வீடியோ இருக்குது, அவர் சம்மந்தப்பட்ட பாலியல் வீடியோ இருக்குன்னு சொன்ன சங்கமித்திரனும் சாமிக்கு துணையாக இன்றைக்கி இருக்கிற இந்த லேண்ட் கேர் டெவலப்மெண்ட்னு ஒருத்தர் வச்சுருக்காரு இல்லையா, சாமிக்கு துணையாக இருக்கார். அவரு கூட வந்து கொடுக்குறாரு. அப்போனா இவங்க 2 பேருக்கும் என்ன தொடர்புன்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்போ சாமியே வந்து இவங்க த்ரெட்டன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. ஒரு பக்கம் எதிர்ப்பாகவும் ஒரு பக்கம் நட்பாகவும் அவங்க இருக்காங்க. அதே இதில் வந்து என்ன த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இந்த செய்தியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து என் மேலே பாலியல் குற்றச்சாட்டு, என் தம்பி ஒய்ஃப் வந்து காரைமேடு சொசைட்டியில் வேலை பார்க்குறாங்க, அவங்க வந்து பெட்டிஷன் கொடுத்து அவங்கள வந்து வேலை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. சீர்காழி நகராட்சியில் என் சொந்தக்கார பொண்ணு வேலை பார்த்தது, அதுக்கு வந்து கல்வி தகுதி கிடையாது, அதை வந்து கவுன்சில் சொந்தக்காரங்க வச்சு வேலை பார்க்குறாங்கன்னு அவங்கள போய் வேலை எடுக்கணும்னு இது பண்ணுறாங்க. இதேமாரி தொடர்ந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுட்டு இருக்கு. எங்களோட உயிருக்கும் எந்த இதுவும் இல்லை, உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாமல் இந்த சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். அது சம்மந்தமாக தான் இருக்கோம். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஹச்எஸில் இருக்காங்க, அவங்க வந்து மிரட்டுறாங்க. என்னால் எங்களால் சாதாரண மனுஷன், அதாவது நாங்கள் என்ன பண்ணுவோம், நகரமன்ற உறுப்பினர் மனைவி மக்களுக்காக போராடுறோம், அவ்வளோதான். சாதாரண மனுஷன் மக்களுக்காக போராடுறவங்களை வந்து பொதுவெளியில் வந்து முடக்கணுங்கிறதுக்காக என் மேலே பாலியல் குற்றச்சாட்டை சுமத்திருக்காங்க. இன்றைக்கி இது ஆதாரம் இல்லை, நாங்கள் விசாரித்தோம், நீங்கள் வந்து காவல் கண்காணிப்பை பாருன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். நேற்று வந்து பாதிக்கப்பட்ட பெண் உறவினர்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்திருக்காங்க. அது அவங்கள கூட நீங்கள் கேளுங்க, அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு. 500 ரூபா பணம் கொடுத்தாங்க, வார்டு சம்மந்தப்பட்ட மீட்டிங்கு, கட்சி சம்மந்தப்பட்ட கூட்டம், பொய் சொல்லி ஆட்சியில் வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்து ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு தக்க நியாயம் கிடைக்கணுங்க. நான் என் மேலே தப்பு இருந்தது, என்ன முகாந்திரம் இருந்ததுன்னா அரசு நடக்கிற எல்லா நடவடிக்கையும் நான் ஒத்துழைக்கிறேங்க. யார் கூப்பிட்டா? நான் சொன்னேன் வரமாட்டேன் சார் அப்படின்னு, நாங்கள் நல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டோம் சார். சொன்னோன்னா அப்புறம் வீட்டில் வந்து எங்களுக்கு விவாதமாக பண்ணி கூப்பிட்டாங்க சார். நான் வரவே மாட்டேன், நான் இந்த கொடுத்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் சார். சொன்னோன்னே இல்லை நீங்கள் வாங்க